கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19 நாம் வாசிப்போமானால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பாருங்க, எம்மைக்காக தேவனை நாம் தேடுவோமானால் நம்மை போல இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்ட மனுஷர்கள் ஒருவரும் இல்லை. நாம் கர்த்தர் மேல எந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமா? நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக என்னை கொண்டு போகுவார். என் தேவனாகிய கர்த்தர் நான் அறிந்தேன். என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாவதற்கு முன்பாக என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம்தான் ஒரு விசுவாசி பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற விசுவாசிகளோ, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொந்த இடத்தை கொடுப்பார், அந்த சொந்த இடத்திலே நல்ல ஒரு வீட்டை கட்ட என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த இடத்திலே நிறுத்துவதற்காக நல்ல கார்களை கொடுப்பார், எனக்கு நல்ல பைக்கை கொடுப்பார், எனக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார், நல்ல வேலைகளை கொடுத்து என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இது நிமித்தமா எனக்கு ஒரு நாளும் எனக்கு ஆகாரம் குறையில்லாதபடிக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த உலக ஆசி ஐஸ்வர்யத்திலே முதன்மையான ஸ்தலத்தில் என்னை கொண்டு போய் நிலை நிறுத்துவார். என் தேவனாய் கர்த்தர் ஒரு நன்மை எனக்கு என்ன பண்ண மாட்டார், குறை வைக்க மாட்டார் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், இரவும் பகலும் என் தேவனை போய் தேடுறோம். இரவும் பகலும் என்ன பண்றோம், வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். அதிகாலையில போய் என்ன பண்றோம், தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோம். வாரந்தோறும் என்ன பண்றோம், ஒவ்வொரு ஆராதனையிலும் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ளுகிறோம். அதே இடங்களில் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவிசேஷ கூட்டங்களில் போய் கலந்து கொள்ளுகிறோம். எப்படியாவது கர்த்தரை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஜாதி ஜனங்கள் மத்தியில் நான் உயர்வான இடத்துல போகணும். என்னை கர்த்தர் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, கைவிடவே கூடாது. என்னை உயர்வான ஸ்தானத்திலே கொண்டு போய் சகல விதத்தில் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இம்மைக்காகவே இந்த உலக லௌகிக கவலைகள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் அனுதினமும் தேவனை தேடுவோமானால் நம்மை போல இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்ட மனுஷர்கள் ஒருவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்ம என்ன பண்றோமா, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதற்காகவே கர்த்தர் தேடி ஓடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். யுகா யுகா காலம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவனாய் கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து கொண்ட தேவன். என் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவரை துதிப்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தினார். நாமோ தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்வான ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார், இந்த உலக ஆசி ஐஸ்வர்யம் ஒரு நன்மை எனக்கு குறை வைக்க மாட்டார் என்று சொல்லி இம்மைக்காகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடி நாடி ஓடுகிறோம். நாம் இதை களைந்து இந்த சத்திய வார்த்தைகளை நாம் அறிந்து அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் நாம் காத்து நடப்போமானால் நாம் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். இந்த இம்மைக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் கர்த்தரை தேடவும் கூடாது. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாது, நாடி நம்ம கடந்து போகவும் கூடாது. நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் தகப்பனே, ஏசப்பா, இம்மைக்காக நான் ஏசப்பாமை தேடி நாடி கடந்து வந்திருப்பேன். ஆனால் என்னை தயவாக மன்னியும். இந்த லௌகிக கவலை உலக ஆசி ஐஸ்வர்யங்களுக்காக என் இருதயத்தில் சிந்தை கொண்டு அனுதினமும் என் தகப்பனுமை தேடி இருப்பேனானால் என்னை தயவாக மன்னியும் அப்பா. என்னை பலப்படுத்தும் வார்த்தையினால், இந்த சத்திய திரு வசனத்தினாலே என்னை பலப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போக முடியாய் என்னுடைய கரத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.